டியர் ஃப்ரெண்ட்ஸ், 5 நாள் 5 சக்கரங்கள் முடிந்து விட்டது. இன்றைக்கு 6வது நாள் ஆக்ஞா சக்கரம். இதை தேர்ட் ஐ சக்கரா என்று கூட சொல்வார்கள் இங்கிலீஷ்ல. இந்த ஆக்ஞா சக்கரம் என்பது நம் நெற்றி பகுதியில் 2 கண் புருவங்களுக்கு நடுவில் இருக்கும். இதுக்கு எந்த தத்துவமும் இல்லை. அதற்கு முன்னாடி சக்கரங்கள் சொல்லும் போது நம்ம ஜல தத்துவத்தோடு, ஆகாய தத்துவத்தோடு, பூ தத்துவத்தோடு இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா இந்த சக்கரத்துக்கு எந்த தத்துவமும் கிடையாது. கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள், அதாவது ஆதி பௌதிகம் சொல்வாங்கல்ல, அந்த ஆதி பௌதிக விஷயங்களை பார்க்கும் திறன் என்பது இங்கே இருக்கும். ஆக்ஞா சக்கரா. ஆக்ஞா என்றால் என்ன? ஆக்ஞா என்றால் நம்மளை ஆதேசிப்பது, நம்மளை கட்டளையிடுவது. இன்னொரு பொருளும் இருக்கு, நாம் அனைத்தையும் கிரகிப்பது. இந்த நிலையில் நம்மளுடைய சக்தி சாமர்த்தியங்கள் நம்மளுடைய விஷன்ஸ் மூலமாகவும் உள்ளுக்குள் தோன்றும் சகஜமான ஒரு அவபோதனைன்னு சொல்லுவாங்க, நமக்கு உள்ளுக்குள்ள தோன்றும். அந்த வகையிலும் அந்தராத்மாவில் இருந்து பல சந்தேசங்கள் நமக்கு வரும். அதன் மூலமாகவும் கேட்பதின் மூலம் நம்மளுடைய சைத்தன்யம் என்பது விஸ்தரித்து கொண்டு இருக்கும். இதன் மூலமாக நாம இன்னும் மேலும் மேலும் ஆன்மீகமாக உன்னத நிலைகளுக்கு போக இயலும். இந்த அக்னி சக்கரம் என்பது யதார்த்தமான நம் சக்தியை விஸ்ருதமான, அதாவது விரிவான ஒரு கோணத்தில் நம்மளுடைய சாமர்த்தியத்தை இன்னும் விரிவுபடுத்தும். இந்த விஸ்வத்தில் இருக்கும் பரிபூர்ண தத்துவத்தில் நம்ம ஆக்ஞா நிலையில் இருந்து இந்த பரிபூர்ண தத்துவத்தை இந்த விஸ்வத்தில் நம்மளால் காண இயலும். இந்த 3ஆம் கண்ணை திவ்ய சக்ஷு, சக்ஷு என்றால் சம்ஸ்கிருதத்தில் கண் என்று அர்த்தம். திவ்ய சக்ஷு என்று கூறுவார்கள். சிவனின் 3வது கண் சொல்வாங்க, குரு சக்கரம் என்று சொல்வார்கள், சுதர்சன சக்கரம் என்று சொல்வார்கள், இடா பிங்களா சுஷம்னா, இந்த 3 நாடிகள் சேர்ந்து இருக்கும் இடம் என்று கூட சொல்வார்கள். அதாவது திரிவேணி சங்கமம் என்று கூட இதனை அழைப்பார்கள். நம்ம மூலாதார சக்கரத்தில் பார்த்தோம், நம் முதுகுத்தண்டுக்கு கீழே இடா பிங்கள சுஷம்னா 3 நாடுகள் இருக்கும். அது தனித்தனியாக இருக்கும். அது தனித்தனியாக நம் முதுகுத்தண்டு வழியாக மேலே வரும் போது இந்த ஆக்ஞா சக்கரத்தில் ஒன்று சேர்கிறது. இங்கிருந்து சஹஸ்ராரத்துக்கு ஒன்னாகவே போகிறது. சோ இது இங்கே கலந்திருக்கும் காரணத்தினால், இது 3 நாடுகள் என்ற காரணத்தினால் இதனை திரிவேணி சங்கமம் என்று கூட சொல்வார்கள். இதுவரைக்கும் நாம புத்தகங்களின் மூலம், குருமார்களின் மூலம் தெரிந்து கொண்ட அனைத்து ஞானத்தையும் சத்தியத்தையும் இங்கே நாம அனுபவபூர்வகமாக இங்கே நாம பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஆக்ஞா நிலையில் நம்மளுடைய 7 சரீரங்களும் நம் நாடி மண்டலத்தை நம்மளால பார்க்க இயலும். நிறைய பேர் தியானத்துல அவங்களுடைய 7 உடல்களையும் அங்க இருக்கிற நாடி மண்டலத்தையும் எத்தனையோ பேர் பார்த்திருக்கிறாங்க. இந்த நிலையில் நமக்கு நல்ல சங்கீதமும் நல்ல நாதங்கள், பல பல பார்வைக்கு எத்தனையோ காட்சிகள், பல பல லோகங்கள் இந்த 3வது கண் மூலம் நாம் ஆச்சரியமாக பார்க்கும் போது நமக்கு பிரம்மானந்தம் என்பது இங்கே கிடைக்கிறது. இந்த நிலையில் பல டைமென்ஷன்ஸ் என்பது இந்த விஸ்வத்தில் இருக்கு. அந்த டைமென்ஷன்ஸை கூட நம்மளால் பார்க்க இயலும். அதாவது திவ்ய திருஷ்டி என்பது, அந்தர் திருஷ்டி என்பது, இவ் இரண்டும் கலந்து இருக்கும் இந்த ஆக்ஞா சக்கரத்தில். இந்த ஆக்ஞா சக்கரம் என்பது 5 விதமாக இருக்கிறது. முதலாவது நம்மளுடைய பௌதிக கண். இந்த 2 கண்களால் நாம் எதனை பார்க்கிறோமோ அது இந்த பௌதிக நேத்திரத்தில் இந்த பிசிக்கல் பாடிக்கு இருக்கிற இந்த 2 கண்கள், இது முதலாவது. 2வது மனோநேத்திரம். மனோநேத்திரத்தின் மூலம் நாம் எதையெல்லாம் நம் மனதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோமோ அதை அனைத்தையும் நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு ராமர், கிருஷ்ணர், ஜீசஸ், இவர்களை நாம தியானத்தில் பார்க்கிறோம். எந்த மாதிரி பார்க்கிறோம்? நாம சினிமாவில் எப்படி காட்டுறாங்களோ, இல்ல
நம் சாமி படங்களில எப்படி இருக்கிறதோ, ஒரு கேலண்டர் ஆகட்டும், வேற எங்கேயாவது ஆகட்டும், நாம் எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் நாம மனோநேத்திரம் மூலமாக பார்க்கிறோம். உதாரணத்துக்கு திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதி எடுத்துக்கலாம். அவரை பார்க்கணும்னா அவர் நமக்கு எப்படி தோன்றுவார்? ஒரு பெரிய கிரீடம், காதுக்கு குண்டலங்கள், செங்கு சக்கரம், 4 கண், 4 கைகள், எல்லா அலங்காரத்துடன் கண்ணு மூடுற மாதிரி இவ்வளோ பெரிய நாமம் போட்டுக்கிட்டு நமக்கு காட்சி அளிப்பார். ஆனா உண்மையில் அவர் அப்படித்தான் இருக்கிறாரா? பல பேர் ஜகனத்தில் உண்மையான பெருமானை வெங்கடாச்சலபதியை பார்க்க வேண்டும் என்று அவருடைய நிஜ ரூபத்தை பார்க்கணும்னு தியானம் செய்து பார்ப்பார்கள் பல பேர் இருப்பார்கள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், சிவபெருமானையே எடுத்துக்கலாம். இப்ப சிவபெருமான் நம் கண் முன்னாடி நமக்கு தெரிகிறார் என்றால் எப்படி இருப்பாரு? ஒரு சருமத்தை கட்டிக்கொண்டு கழுத்தில் பாம்புகளுடன் உடம்பெல்லாம் பஸ்மத்தை பூசிக்கொண்டு இந்த மாதிரிதான் நம்ம காட்சி அளிப்பாரு. ஆனா எப்பவுமே அவர் அந்த மாதிரி தான் இருப்பாரா? இதுதான் கேள்வி. அவர் எப்பவுமே அந்த மாதிரி இருந்தா பாவம் பார்வதி. சோ யார் யாரெல்லாம் 3ஆம் கண் இருக்கிறதோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்களோ பாத்தீங்க. ஆனால் அவருடைய நிஜ ரூபத்தை காண வேண்டும் என்று சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் தியானம் செஞ்சால் அவர்களுடைய நிஜ ரூபத்தை நாம் காணலாம். இப்ப நம்ம கேட்டுதான் அவங்க நிஜ ரூபத்துல வரணுமா? ஏன் வர்றதே நிஜ ரூபத்துல வரலாம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். அவர் உண்மையாகவே நிஜ ரூபத்தில் வந்து நான் தான் சிவபெருமான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அவர் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கலாம், இல்ல வேட்டி கட்டிருக்கலாம், இல்ல வேற எந்த ட்ரெஸ்லாவது இருக்கலாம், இல்ல அந்த ஜட்டாஜூட்டம் இல்லாமலேயும் கூட இருந்திருக்கலாம். அப்ப நம்மளால நம்ப முடியாது இல்ல. ஏனென்றால் சிவன் என்றால் இப்படித்தான் இருப்பார், விநாயகர் என்றால் இப்படிதான் இருப்பார், ஜீசஸ் என்றால் இப்படிதான் இருப்பார் என்று நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தோற்றத்தை நாம் வைத்திருக்கிறோம் பதிவு செய்து. அதன் காரணமாக அவர்கள் அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த ரூபங்களில வருவார்களே தவிர அவர்கள் அதே ரூபத்தில் எப்பொழுதும் இருப்பார்கள் என்று இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விஜயலட்சுமி மேடம். அவங்க சென்னையில கூட நிறைய நாட்கள் இருந்தாங்க. வெரி வெரி சீனியர் மாஸ்டர். அவங்க வெங்கடாச்சலபதி உண்மையான அந்த ரூபத்தை பார்க்க வேண்டும் சொல்லி தியானம் செய்யும் போது ஒரு நாள் அவர்களுக்கு தரிசனம் தந்தார்கள். அந்த 7 மலையை இறங்கி வருவது போல் அவர் வெறும் ஒரு வேட்டி, ஒரு ஜுப்பா போட்டுக்கிட்டு, ஒரு மேல் தொண்டு போட்டுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா இருக்கிறாராம். பட் அவங்க கேட்டுக்கிட்டதுனால அது வந்தது வெங்கடாச்சலபதினு அவங்க நம்பினாங்க. ஏன்னா அவங்க கேட்டது அதுதான். அந்த மாதிரி அவர்களும் ஒரு எளிமையான ஒரு தோற்றத்தில் இருப்பார்களே தவிர நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. சோ இது மனக்கண். நம் மனசில் எதையே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதன் மூலமாக தியானத்தில் நாம் பார்க்கிறோம். இது 2வது கண். 3வது கண் திவ்ய நேத்திரம். அதாவது நமக்கு தெரியாதது, அதற்கு முன் நாம் பார்க்காதது, நாம் எந்த அனுபூதியும் பெறாதது, திவ்யமான விஷயங்கள், திவ்யமான நபர்கள், திவ்யமான இடங்களை நாம் பார்க்கிறோம் என்றால் இது 3ஆம் கண்ணோடு நாம பார்க்கிறோம் என்ற அர்த்தம். ஏன்னா அது நம்ம யூகிக்க முடியாது, நம் கனவு காணவும் முடியாது. ஏனென்றால் அதை பத்தி நமக்கு தெரியாது. தெரியாததை நம்மால் யூகிக்க முடியாது. சோ நமக்கு தெரியாதது, நமக்கு புரியாதது நம்ம பார்க்கிறோம்னா அது 3ஆம் கண் என்ற அர்த்தம். இப்ப 4வது கண், இது ஞான நேத்திரம். ஒரு புது விஷயத்தை நாம கேள்விப்படும் போதோ, ஒரு புது ஞானத்தை நாம் பெறும் போதோ நமக்கு இது எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். 2வது, ஏதாவது ஒரு பொருளை நாம் தொட்டால் போதும், இல்ல கையில் எடுத்தால் போதும்,
அதனை பற்றி அனைத்தையும் நமக்கு தெரிந்துவிடும். இது யார் உருவாக்கினாங்க, எப்போதிலிருந்து இருந்தது, அது எந்தெந்த காலத்தில் யார் யார் கிட்ட எல்லாம் இருந்தது, இப்பொழுது இங்கே நம்ம கைக்கு எப்படி வந்தது என்று அந்த ஃபுல் ஹிஸ்டரி அந்த பொருளை பற்றி அவங்க சொல்லிடுவாங்க. இதுதான் இங்கிலீஷ்ல சைக்கோமெட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கோமெட்ரி என்பது 4வது கண்ணில் ஒரு அங்கமாக இருக்கிறது. இந்த 4வது கண்ணை ஞான நேத்திரம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இங்கே அனைத்து சமாச்சாரமும் நமக்கு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அனைத்தையும் உள்ளது உள்ளபடி நமக்கு தெரிந்திடும். 5வது கண் இது சைத்தன்ய நேத்திரம், அதாவது கான்சியஸ் ஐ. இந்த கான்சியஸ் ஐ என்பது அந்த மூல சைத்தன்யத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் இங்கே இருக்கிற சைத்தன்யம் வரைக்கும் அனைத்தையும் புரிந்து கொள்ளும் ஓர் தன்மை என்பது இருக்கும். இதனைத்தான் நாம இன்டலெக்சுவல் ஐ என்று கூட சொல்கிறோம். இந்த ஆக்ஞா சக்கரம் என்பது பூரணமாக மலரும் போது நமக்கு உள்ளது உள்ளபடி வாஸ்தவங்களை பார்க்க இயலும். சில விஷயங்கள் நம் கிட்ட வரும் போது அது வேற மாதிரி வரும். உதாரணத்துக்கு ஒரு ராஜாவுக்கு பொருள் என்னன்னு தெரியாதா, மந்திரி கிட்ட கேட்டாரா பொருள் என்னன்னு. அவர் நாங்க இப்பவே உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி ஒரு ஒற்றனை கூப்பிட்டு மகாராணிக்கு இன்னைக்கு ஒரு காக்கா பிறந்ததுன்னு சொன்னாங்களா. 1 மணி நேரம் கழிச்சு வேறொரு ஒற்றன் சொன்னா, ராஜா வெளியில எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மகாராணிக்கு 100 காக்கா பிறந்ததாமேன்னு. இதுதான் ஒரு சமாச்சாரம், ஒரு விஷயம் நம்ம கிட்ட வரும் போது அது அதுல இருக்கும் உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அவங்களுக்கு ஒரு திறன் என்பது இருக்கும். சோ எந்தெந்த விஷயங்கள் வாஸ்தவமாக இருக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, இதற்கு பின்னாடி இருக்கிற பின்னணியினை, இதை யார் எதுக்காக செஞ்சாங்க, அது அனைத்தையும் அவர்களால் உணர முடியும். இந்த சக்கரம் என்பது இந்த பௌதிக வாழ்வில் இருக்கும் நிகழ்வுகளுக்கும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கும் வாஸ்தவங்களுக்கும் பாலமாக இருக்கும். அனாகத்தில் நாம் இருக்கும் போது நம்ம மௌனமாக இருந்தோம், விசுத்தத்தில் இருக்கும் போது ஞானத்தோடு இருந்தோம். இந்த ஆன்ம ஞான ஸ்திதியில் நாம் இன்னும் இன்னும் மேலும் மேலும் தியானம் செய்யும் போது இந்த பிரம்மானந்த அனுபவம் என்பது இந்த ஆக்ஞா சக்கரத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. கர்மாக்கள் அனைத்தையும் நாம் நீக்கி கொண்டோம். இந்த கர்ம பந்தங்கள் அனைத்தையும் அகற்றிவிட்டு அதற்கு தாண்டி ஒரு சத்தியத்தை தேடி நம்மளுடைய தேடல் என்பது, நம்ம பயணம் என்பது இருக்குது என்றால் அது ஆக்ஞா சக்கரத்தின் நிலையில் தான் நடக்கிறது. இந்த நிலையில் நாம் யார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். நம் சைத்தன்யத்தின் மூலமாக நம்மளுடைய ஞானம் என்பது இருக்கும். இங்கே உனது எனது என்ற வேறுபாடு என்பது இருக்கவே இருக்காது. இங்கே இருப்பவர்கள் ஸ்வயம் பிரகாசமாகவும் சச்சிதானந்த மூர்த்தியாகவும் சாஸ்வதமான அந்த ஸ்வஸ்வரூபத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முழு ஞான வடிவமாக இருப்பார்கள். ஞானத்தை முழுவதுமாக அனுபவிக்கும் திறன் என்பது இங்கே இருக்கும். தத்துவமசி, அதாவது நீயும் நானும் ஒன்றே என்ற ஒரு நிலையில் இருப்பார்கள். இந்த அக்னி சக்கரத்தில் இருக்கும் போது உனது எனது இருள் ஒளி இந்த மாதிரியான நல்லது கெட்டது இந்த மாதிரி இருமுகத்தன்மை என்பது இருக்கவே இருக்காது. நான் இந்த பௌதிக சரீரத்தில் இப்பொழுது இந்த பிறவி எடுத்து இந்த தேகத்தில் இருக்கிறேன், ஆனாலும் நான் இந்த விஸ்வம் முழுதும் வியாபித்து இருக்கிறேன், அனைத்தையும் நானாக இருக்கிறேன், அனைத்து ஜீவராசிகளிலும் நானாக இருக்கிறேன் என்ற பூரண அவேர்னஸ், விழிப்புணர்வு என்பது இருக்கும். ஒவ்வொரு ஜீவராசியிலும், ஒவ்வொரு நபரிலும், ஒவ்வொரு பொருளிலும், அனைத்திலும் அந்த கடவுளை காணும் அந்த பார்வை என்பது, அந்த திருஷ்டி என்பது இங்கே நமக்கு கிடைக்கும். இந்த சக்கரம் பௌதிக நிலையில் பீனியல் சுரபிக்கு ஒருங்கிணைந்து இருக்கும். நமக்கு தூக்கமாகட்டும் முழிப்பு ஆகட்டும், இவை இரண்டும் கண்ட்ரோலில் இருப்பதற்கு மெலட்டோனிஸ் என்ற ஒரு ஹார்மோன் தேவை. இந்த ஹார்மோனை இந்த பீனியல் கிளாண்ட் தான் அது உற்பத்தி செய்கிறது. எப்பொழுது இந்த பீனியல் கிளாண்ட் என்பது
தன பணியை சரியாக செய்கிறதோ அப்பொழுது நம்மளுடைய யோசனை சக்தியாகட்டும், ஞாபக சக்தியாகட்டும், நம்மளுடைய மேதையாகட்டும் அனைத்தும் அமோகமாக இருக்கும். இந்த அக்னி சக்கரத்தில் நம்மை நாம் சரியாக கட்டுப்படுத்திக் கொள்வோம். இந்த அக்னி சக்கரம் என்பது தன் கீழே இருக்கும் 5 சக்கரங்கள் மேல் ஒரு சூப்பர்வைசராக வேலை செய்யும். நம்ம உள்ளுக்குள் இருக்கும் ஒரு பிரேரணை என்பது இருக்கும். அபாரமான பிரஜை என்பது இந்த அக்னி சக்கரத்தின் மூலமாகத்தான் நமக்கு விரிவடைகிறது. இந்த அக்னி சக்கரத்தில் நாம் இருக்கும் போது நாம் பொது வாழ்வில் இருந்து கொண்டே ஆன்மீக வழியில் கூட நாம இருப்போம். இவை இரண்டும் சமமாக ஓர் நிலையில், அதாவது பேலன்ஸாக இருப்பதற்கு நமக்கு அனைத்து திறனும் இங்கே இருக்கும். சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆக்ஞா சக்கரம் என்பது பிறந்ததிலே இருந்தே நல்ல விரிவடைந்து இருக்கும், அதாவது ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அவங்க வளர வளர குடும்பத்தில் இருக்கும் கட்டுப்பாடுகள் ஆகட்டும், சமுதாயத்தில் இருக்கும் நெறிகள் ஆகட்டும், சில சம்பிரதாயங்கள் ஆகட்டும், நம் நம்பிக்கைகள் ஆகட்டும், இது அனைத்தும் சேர்ந்து அவங்க வளர வளர அந்த 3ஆம் கண் என்பது பூரணமாக மூடப்படுகிறது. யாருக்கெல்லாம் இந்த 3ஆம் கண் திறந்திருக்கிறதோ அந்த குழந்தைகளை நாம இண்டிகோ சில்ட்ரன் என்று சொல்கிறோம். ஆனால் அதனை அப்படியே மலர்ந்தபடி இருக்க வேண்டும் என்றால் 5 வயதில் இருந்து குழந்தைகளுக்கு தியானம் என்பது சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்யுமாறு நாம பார்த்துக்க வேண்டும். அப்பொழுது பல பிரமைகளில் இருந்து, பிராந்திகளில் இருந்து, தாம் சுத்தி இருக்கும் இந்த பௌதிகமான பல சூழ்நிலைகளில் இருந்து அவர்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாற்றினால் அந்த 3ஆம் கண் என்பது மலர்ந்தபடியே இருக்கும். இந்த 3ஆம் கண் என்பது இந்த பூமியில் பிறக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் உண்டு. சிவபெருமானுக்கு மாத்திரம் கிடையாது, குருமார்களுக்கு மாத்திரம் கிடையாது, அனைவருக்கும் என்று. ஆனால் பல பேர் தியானத்தில் நாங்க 3ஆம் கண்ணில் இது பார்த்தேன், அது பார்த்தேன், அது இதுன்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் பார்த்தது அனைத்தும் அந்த தோடை மூலமாகத்தான் பார்த்தார்களா? ஏனென்றால் மனதில் பதியப்பட்ட பல விஷயங்கள் அவங்களுக்கு காட்சியாக காணும் போது அவர்கள் 2வது சரீரத்தில் இருந்து பார்த்தார்களா, 2வது கண்ணில் இருந்து பார்த்தார்களா, இல்லை 3வது கண்ணில் இருந்து பார்த்தார்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் 2வது கண்ணின் மூலமாக பார்க்கும் போது பல பிரமைகளோடு இருக்கலாம், பல பிராந்திகளோடு இருக்கலாம், அவர்கள் பல யூகித்ததை பார்த்திருக்கலாம். ஆனால் அது ஆக்ஞா நிலையில் இருந்துதான் பார்த்தார்களா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக பலருக்கு பல தவறான செய்திகள் போய் சேர்வது கூட இருக்கும். இங்க கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். பார்க்கிறவங்களும் சரி, பார்க்கவங்கள அவர்களுடைய அனுபவங்களை மற்றவர்கள் கூறும் போது அதை நாம் கேட்கும் போது நமக்கும் ஓர் விழிப்புணர்வென்றது இருக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை நமக்கு தெரிந்த தி கிராண்ட் தேர்ட் ஐ மாஸ்டர்ஸ்னா நம்ம கிரிஜாராஜன் மேடம் அண்ட் ஐயப்பா பிண்டி, இவங்க 2 பேரும் பக்கா தேர்ட் ஐ மாஸ்டர்ஸ். எப்பொழுது ஆக்ஞா நிலையில் இருந்து அவர்கள் பார்த்ததை நமக்கு கூறுவார்களோ அவை அனைத்தும் சத்தியத்தோடு இருக்கும். இந்த 3ஆம் கண் மூலம் நாம் பெறும் ஞானம் என்பது ரொம்ப டைரக்டா இருக்கும். இந்த மாதிரி ஓர் சக்தியை பெறுவதென்பது அவ்வளவு ஈஸி எதுவும் கிடையாது. பல ஜென்மங்களாக நாம் இந்த ஒளிக்கு அங்கிதம் ஆகி பல ஜென்மங்களாக தியானம் செய்து இந்த நிலையை எட்டுவதற்கு நாம் எவ்வளவோ முயற்சி செஞ்சு இப்போ இந்த பிறவியில இந்த சக்தியை பெற்றிருக்கிறார்கள். அந்த சக்தி என்பது அந்த எளிதில் யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அதற்கு பின்னாடி அவர்களுக்கு பல ஜென்மங்களின் உழைப்பு இருக்கிறது, பல ஜென்மங்களின் சாதனை இருக்கிறது, பல ஜென்மங்களின் அந்த கோரிக்கை என்பது இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த ஜென்மத்தில் இந்த திறன் என்பது அவங்க பெற்றிருக்கிறாங்க. இந்த தியானம் செய்து
அந்த சக்தியை பெற்று அதனை படைப்பாற்றலுடன் நாம் பயன்படுத்தும் போதுதான் அதற்கு ஒரு பயன் என்பது இருக்கும். பல பிறவிகளில் ஞானத்தையும் தியானத்தையும் இரண்டையும் செய்யும் போது இந்த மூன்றாம் கண் விருத்தி அடைய நமக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த மூன்றாம் கண்ணோடு சில பேருக்கு இன்டலெக்சுவல் பிளைண்ட்னஸ் இருக்கும். ரெண்டு கண்ணால நல்லா பார்ப்பாங்க, ஆனா இன்டலெக்சுவல் பிளைண்ட்னஸ் இருக்கும். இந்த மூன்றாம் கண் எப்பொழுது அவர்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதோ அந்த இன்டலெக்சுவல் பிளைண்ட்னஸ் என்பது கூட பூரணமாக போகிறது. அதாவது உள்ளுக்குள்ள அவங்களுக்கு எத்தனையோ பிரமைகள் இருக்கலாம், எத்தனையோ பொய்யான தகவல்கள் சேகரித்து கொண்டிருக்கலாம், அதை அனைத்தையும் நம்பிக்கொண்டிருக்கலாம். இதை அனைத்தையும் தான் நாம இன்டலெக்சுவல் பிளைண்ட்னஸ் என்று சொல்கிறோம். அது அனைத்தையும் போய்விடும். இப்ப தேடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்ல, இந்த தேடைன்னா தேடையில பார்ப்பது மாத்திரம் கிடையாது. சில பேர் பார்ப்பார்கள், சில பேர் கேட்பார்கள், சில பேருக்கு ஏதோ சொல்வது போல் தோன்றும். இவை அனைத்தும் தேடை கீழே தான் வரும். தேடை என்றால் பார்ப்பது மாத்திரம் கிடையாது, பார்ப்பது என்பது தேடையில் ஒரு அங்கம் மட்டுமே. இந்த ஆக்னா சக்கரம் என்பது கண்கள், கண்ணுக்குள் இருக்கும் ரெட்டினா, காது, மூக்கு, வாயு, நம்மளுடைய மூளை, பீனியல் கிராண்ட், பிட்யூட்டரி கிராண்ட், இது அனைத்துக்கும் ஒருங்கிணைந்து இருக்கும். எப்பொழுது நம்ம ஆக்னா சக்கரம் ஆக்டிவேஷன்ல இருக்குதோ அப்பதான் இந்த பீனியல் கிளாண்ட் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் என்பது நன்கு வேலை செய்யும். இவை இரண்டும் நன்கு வேலை செய்தால் மட்டுமே இந்த பௌதிக உடலில் நாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். இது ரிவர்ஸ்ல கூட சொல்லலாம். பீனியல் கிளாண்ட் எப்பொழுது நல்ல மலர்ச்சி அடைகிறது அப்பொழுது இந்த தேடை வேலை செய்யும் என்று கூட சொல்லலாம். இதில் பிளாக்ஸ் உருவாகுவதற்கு காரணம் என்ன? ஆன்மீகத்தில் அகங்காரத்தோடு இருப்பது, ஸ்பிரிச்சுவல் எஸ்கேப்பிங், இது முக்கியமாக இந்த மூன்றாம் கண்ணில் தடைகள் உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் எஸ்கேப்பிங்னா கிளாஸ் சொல்ல சொன்னா பார்க்கலாம், இன்னும் நான் இப்பவே வரதில்லை, நான் இன்னும் ரெடி ஆகலை, நான் மெல்லமா சொல்லணும், அது தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கும் ஞானத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க, அவங்க தெரிந்த ஞானத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க, அவங்க என்ன புத்தகங்கள் படிக்கிறாங்களோ அதை பத்தியும் சொல்ல மாட்டாங்க, சர்வீஸுக்கும் வர மாட்டாங்க, ஒரு சைவ உணவை பற்றி சொல்வதற்கு கூட அவங்களுக்கு ரொம்ப தயக்கம் என்பது இருக்கும். இது அனைத்தும் ஸ்பிரிச்சுவல் எஸ்கேப்பிங். ஸோ ஆன்மீக அகங்காரமும் ஸ்பிரிச்சுவல் எஸ்கேப் ஆறது, அதாவது ஆன்மீகத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி பௌதிக வாழ்வில் இருந்து விலகி இருப்பது, இல்ல பௌதிக வாழ்வில் இருந்து கொண்ட எந்த பிடிவும் இல்லாமல் எப்பொழுதும் ஆன்மீகத்தில் இருக்கணும் சொல்லி ஒரு திரையை போட்டு கொண்டிருப்பது, இவை அனைத்தும் இங்கே பிளாக்ஸ் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. பௌதிக வாழ்வில் இருந்து கொண்டே ஆன்மீக வாழ்க்கையை தொடரணும், சம்சாரத்தில் நிர்வாணம் என்று சொன்னது அதற்காகத்தான். அதை நாம் சரியாக கடைபிடிக்கவில்லை என்றால் பல தடைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, என்னதான் தியானம் செஞ்சாலும் சில பேருக்கு எனக்கு தெரிந்தது இந்த உடல் தான், நீங்க என்னமோ ஆன்மான்னு சொல்றீங்க, நீங்க சொன்னீங்க நான் கேட்டேன் என்ற மாதிரி இருப்பாங்க. சோ ஆன்மா மீது நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாத போது இந்த பிளாக்ஸ் என்பது உருவாகிறது. அத்தோடு சேர்த்து ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு வாழ்க்கை, குடிப்பது, பல தீய பழக்கங்கள் இருப்பது, இந்திரிய நிகிரகம் இல்லாமல் இருப்பது, இவை அனைத்தும் கூட இந்த அக்ன சக்கரத்தில் பிளாக்ஸ் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும். இந்த பிரபஞ்சகமான இந்த விஷயங்களோடு பல பிரச்சாரங்களும் செய்வாங்க, அது அனைத்தும் பொய்யோடு சேர்ந்திருக்கும். அவங்க எப்பவுமே வாஸ்தவத்தில் இல்லாமல் பொய்களோடு இருப்பதின் மூலம் பலரையும் அந்த பொய்களை சொல்லி நம்ப வைக்கிறது. இவை அனைத்தும் பிளாக்ஸ் உண்டாகிறதுக்கு காரணம். அத்தோடு சேர்த்து ஒன்னும் பிளா 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 பேசுறது, உதவாக்கரை பேச்சுக்கள், நம்மளுடைய செயல்கள் ஆகட்டும், நம்மளுடைய பேச்சு ஆகட்டும், நம்மளுடைய யோசனைகள் ஆகட்டும்,
இருக்கிறது இருக்கபடி யதார்த்தமாக பார்க்காமல், எதுவுமே அங்க இருக்காது, இருந்தாலும் புரளி பேசுவாங்க. இங்க இது நடக்குமோ, இதுக்காகத்தான் அவங்க இதை செஞ்சாங்களோ, இது செய்யறதுக்காகத்தான் இது நடந்ததோ, இந்த மாதிரி பல கற்பனைகள் இருக்கும். அதாவது ஒரு கயிறை பார்த்து இது பாம்புன்னு சொல்றது மாதிரி, அந்த மாதிரி பல கற்பனைகளோடு அங்க இல்லாத வாஸ்தவங்களை இருக்கிற மாதிரி சித்தரிப்பது. பல பிரமைகள், பிராந்திகள், மோகங்கள், மாயைகள் நிறைந்திருக்கும் இந்த பேச்சுக்கள் அனைத்தும் ஆக்ஞா சக்கரத்துக்கு ஒரு தடையை உண்டாகும். அவர்களுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பேற்பட்டவர்களோடு நாம சேர்ந்திருந்தால் நமக்கும் அந்த பிளாக்ஸ் என்பது உருவாகும். ஏனென்றால் லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நாம எப்படி இருக்கிறோமோ அதற்கேற்றவாறு தான் நாம் பிறரை அட்ராக்ட் பண்றோம். சோ இந்த அக்னா சக்கரத்தில் பிளாக்ஸ் என்பது உருவானால் எப்படி இருக்கும்? இவங்க மானசீகமா ரொம்ப சோர்வா இருப்பாங்க, தமக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு சொல்லி நினைப்பாங்க. எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களோடு ஒரு நல்லதையோ ஒரு உண்மையோ அவங்க கண்டறியாம இருப்பார்கள். தங்களோடு தங்களுக்கு, அதாவது உள்ளுக்குள்ள எப்பவுமே ஒரு போராட்டம் என்பது நிறைந்து கொண்டிருக்கும். பயத்தோடு இருப்பார்கள். எந்த நியமங்களும் இருப்பாது. தம் வாழ்க்கையில் சிறு சிறு நிர்ணயங்கள் எடுப்பதற்கு கூட அவங்களுக்கு ரொம்ப தயக்கம் என்பது இருக்கு. இதனால் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு உண்டாகும். உம் சரியா தூங்க மாட்டாங்க. ஆஹ் எதையும் கற்றுக்கொள்ள அவங்களுக்கு எந்த சாமர்த்தியமும் இருக்காது. இருக்கிற சாமர்த்தியத்தையும் அவங்க உபயோகப்படுத்த மாட்டாங்க. தமக்குள் ஒரு வட்டங்களை போட்டுக்கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்து தம்ம வாழ்க்கைய வாழ நினைப்பாங்களே தவிர அதனை தாண்டி வெளிவருவதற்கு எந்த முயற்சியும் செய்ய மாட்டார்கள். பிறர் கொடுக்கும் யோசனைகளை கூட ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் அவர்களுக்கென்று ஒரு தெளிவென்பது இருக்காது. பயம் இருக்கும், அழுத்தம் இருக்கும், ஆசை இல்லாமல் இருப்பார்கள். கண் பார்வையில் பல கோளாறுகள் இருக்கும், பிரெயின் டியூமர்ஸ் வரலாம், பேக் போன்ல பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி சில வியாதிகள் உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கும். மைக்ரேன் இருக்கும், சரியா தூக்கம் வராது, ரத்த அழுத்தம் இருக்கும், ரொம்ப தீவிரமான சைனடைசிஸ் இருக்கும். சைனடைசிஸ் என்பது ஒரு சளி வந்தாலும் சைனடைசிஸ் சொல்லுவாங்க. சளியை பத்தி நான் இங்க எதுவும் பேசல, கோல்டு காஃப் பத்தி. மிக தீவிரமான சைனடைசிஸ் இருக்கும். அப்புறம் அவங்க பல ட்ரக்ஸ் எடுத்துக்குவாங்க. இவை அனைத்தும் கூட இங்க இது உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. இதுவே இந்த சக்கரத்தில் சக்தி என்பது அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? கேட்டு பயந்துட வேண்டாம். இந்த சக்கரத்தில் சக்தி அதிகமாக இருந்தால் ஞாபக மருதி இருக்கும். எப்பொழுதும் கனவு காந்துகிட்டு இருப்பாங்க. அதுவும் பகல் கனவுகளில் இருப்பார்கள். அவங்களுடைய கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு பைத்தியம் கூட பிடிக்கலாம். இருக்கிற வாஸ்தவத்தில் இருக்கிற அந்த சம்பந்தத்தை அவர்கள் அந்த கற்பனைகள் மூலம் அதிலே ஒரு தெளிவில்லாமல் இருப்பார்கள். அந்த தெளிவு இல்லாத காரணத்தினால அவங்க வாழ்க்கையில் உற்சாகம் என்பது இருக்காது. செய்யும் யோசனைக்கும் சொல்லும் வார்த்தைக்கும் இங்கே நடத்தும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. பல கண் பார்வையில பல தோஷங்கள் இருக்கும். தோஷங்கள் மீன்ஸ் பல பிசிக்கலி கண்ணுக்குள்ள நிறைய அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், மெடிக்கலி. அப்புறம் பௌதிகபரமான அந்த வாழ்க்கையில மனமாகட்டும் அவங்களுடைய வாழ்க்கையாகட்டும் பல விகாரங்களோடு இருக்கும். முதல்ல அவங்களுக்கு இருக்கிறது அந்த பிரமை, அந்த பிராந்தி. இவை இரண்டும் இருப்பதின் மூலம் அவங்களுக்கு பைக்கம் பிடிக்க நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்கு. அதுவே இந்த ஆக்னா சக்கரம் பேலன்ஸில் இருக்கும் போது சிக்ஸ்த் சென்ஸ் வேலை செய்யும். எனார்னமஸ்
நாலெட்ஜ் என்பது இருக்கும். திவ்ய லோகங்களோடு அவர்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு என்பது இருக்கும். அவங்களுடைய கற்பனை திறன் மூலம் இன்னும் நல்ல ஞாபக சக்தி இருக்கும். வாழ்க்கையில் எப்பவுமே பேலன்ஸாக இருப்பார்கள். அவங்க எடுத்தும் அந்த தீர்வுகள் ஆகட்டும், ஒரு நிர்ணயங்கள் ஆகட்டும், எப்பொழுதும் அந்த பேலன்ஸ்ல இருந்து இருப்பார்களே தவிர இது எனக்கு நன்மையா இல்ல அவங்களுக்கு நன்மையா, என்ன செய்யணும் என்ற அந்த பதற்றம் என்பது இருக்காது. எப்பொழுதும் பொதுவாக பேலன்ஸாக ஒரு நிர்ணயங்கள் என்பது இருக்கும். வாஸ்தவத்திற்கும் பிரமைகளுக்கும் நடுவிலே இருக்கும் அந்த வித்தியாசம் என்பது இவங்க நன்கு உணருவார்கள். அத்தோடு இவர்களுக்கு உடல் பலத்தோடு சேர்த்து அந்த மானசீக பலமும் இருக்கும். நல்ல பொறுமைசாலிகளாக இருப்பார்கள். அத்தோடு சேர்த்து இந்த வாழ்க்கையில் எவரையும் நாம் மாத்த தேவையில்லை என்பது உணர்ந்து கொண்டு தம்மை தாம் எப்பொழுதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை அனைத்தையும் மாற்றிக்கொண்டு சத்தியத்தை தெரிந்து கொள்வது, தெரிந்து கொண்ட சத்தியத்தை அனைவருக்கும் சொல்வது, தங்களுடைய வாழ்க்கையை அமைதியாக ஓட்டுவது, பூரண தெய்வ தத்துவத்துடன் கருணையோடும் பொறுமையோடும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த தேர்டு என்பது அந்த பேலன்ஸ்ல இருக்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ள வர அந்த இன்ட்யூஷன்ஸ் ஆகட்டும், உள் உணர்வுகள் ஆகட்டும், இங்கே இருக்கிற இந்த மூன்றாம் கண் அந்த பார்வைக்கு தென்படுது ஆகட்டும், இந்த இரண்டுத்துக்கு நடுவில் நல்ல பேலன்ஸ் என்பது இருக்கும். இதன் காரணமாக நமக்குள்ள பல சாமர்த்தியங்கள் என்பது இன்னும் அதிகரிக்கும். நமக்குள்ள ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் உள்ளுக்குள்ள நமக்கு தெரியாமல் சப்கான்சியஸ் மைண்டில் ஏதாவது ஒளிந்திருந்தால் அது அனைத்தையும் இது இல்லாமல் போக்கிவிடும். நல்ல புரிதல் என்பது இருக்கும். எந்த மாதிரி புரிதல்னா அவங்களுடைய புரிதலின் மூலம் அவங்களுடைய ஞானம் என்பது விரிவடைந்து அவங்க ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுவார்கள். இந்த நிலையில் இருக்கும் நபர் திவ்ய ஞான பிரகாசத்தை சிருஷ்டிப்பார்கள். அதாவது இவர்களை யார் மனதில் வேண்டுமானாலும் அந்த திவ்யஞான பிரகாசத்தை சிருஷ்டிக்க இயலும். பிற நபர்களிடம் இருக்கும் அந்த கருணா சக்தியை அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள். சில பேருக்கு உள்ளுக்குள்ள இருக்கும், ஆனா எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா அவர்களுக்குள்ள இருக்கும் அந்த சக்தியை வெளிப்படுத்த இவர்களுக்கு முடியும். ஏதாவது ஒரு நபரில் ஒரு தீய சக்திகள் உள்ளுக்குள் இருந்தால் அதை அனைத்தையும் ஒரு கண் பார்வையின் மூலம் அனைத்தையும் இல்லாமல் போக்கிவிட முடியும். அதாவது பொசுக்கி விட முடியும். இவர்கள் எப்போதும் நீதி நியமங்களோடு ஒரு சத் பிரவர்த்தனையோடு இந்த உலகத்துக்கு அன்புடன் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். இத்தோடு சேர்த்து இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது அவங்க பெண்களாக இருந்தால் எந்த விதமான மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் என்பது எதுவும் இருக்காது. இது அனைத்தும் சரி செய்யப்படும். இந்த ஆக்ஞா சக்கரம் எப்பொழுதும் ஆக்டிவா இருக்கிறோம்னா நாம என்ன செய்யணும்? நிறைய தியானம் செய்யணும். அந்த தியானம் செய்வதன் மூலம் இந்த ஆக்ஞா சக்கரத்தில் நாம் என்னென்ன காண்கிறோமோ அவை அனைத்தையும் இன்னும் ஒளியாகவும் இன்னும் ஒரு பிரபாவத்தோடு ஒரு தெளிவாக பார்க்க இயலும். இந்த மாதிரி தியானம் செய்வதன் மூலம் நம் தலையிலும் இல்லை நம் மூளையிலும் பல சுரபிகள் என்பது ஆக்டிவேட் ஆகும். இந்த ஆக்டிவேட் ஆகும் போது இங்க உண்மையிலேயே நம்ம உடலில் பல சுரபிகள் இருக்கு. ஆனா எப்பொழுது இந்த ஹைப்போதாலமஸ் ஆகட்டும், இந்த பிட்யூட்டரி ஆகட்டும், இந்த மத்த சுரபிகள் இவை அனைத்தும் ஆக்டிவேட் ஆனால்தான் நாம் ஒரு ஆன்மீகவாதி என்றே நாம் சொல்லிக்க முடியும். இது ஆக்டிவேட் ஆனாதான் மூன்றாம் கண் எழுச்சி பெறும். மூன்றாம் கண் எழுச்சி பெற 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 இது இன்னும் இன்னும் ஆக்டிவேட் ஆகிக் கொண்டே இருக்கும். சோ இது அனைத்தும் ஆக்டிவேட் ஆன பிறகு நாம சுறுசுறுப்பா நாம் என்ன செய்ய வேண்டும், பௌதிக வாழ்க்கையிலும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை அனைத்தையும் நம்மால் நன்றாக செய்ய முடியும்.
அனைத்தையும் ஒரு பரிசீலனையாக அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு உம் என்ன சொல்றது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கிரகணையோட நாம ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது அது ஆக்ஞா சக்கரத்துக்கு மேலும் மேலும் சக்தியை கொடுக்கிறது. சத்தியத்துக்காகவும் வாஸ்தவத்திற்காகவும் நாம எப்பொழுது இதை அனைத்தையும் பார்க்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய பிட்யூட்டரி சுரபி என்பது நல்ல ஆக்டிவேஷன்ல இருக்கும். எப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேஷன்ல இருக்கிறதோ நம்மளுடைய ஆன்மாவை நாம் உணர செய்கிறது. அத்தோடு சேர்த்து நம் மூளையில் இருக்கும் அல்ட்ரா மேஜர் என்ற சுரபியும் பீனியல் சுரபியும் அனைத்தும் இந்த பிட்யூட்டரி, இந்த மூன்றும் ஒரே பேலன்ஸ்ல இருக்கணும், ஒரே நேரத்தில் இருக்கணும். அது ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் அந்த ஆக்டிவேஷன் இருக்கும் போது ஒரே நேர்கோட்டுல இருக்கும். அந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது பல வண்டர்ஸ் என்பது நம்மளால் செய்ய முடியும். நம்மளுடைய பேச்சு திறனாக கேட்கறது ஆகட்டும், நம்மளுடைய பார்க்கறது ஆகட்டும், இல்லை நாம் ஸ்பர்சிக்கும் இந்த இந்திரியங்கள் ஆகட்டும், அனைத்தும் முழு கொள்ளளவில் இது பூரண ஆக்டிவேஷன் இருக்கும் போது அது கொள்ளளவில் அது வேலை செய்யும். அத்தோடு சேர்த்து ஆன்ம ஞானம் நிறைந்தவர்களோடு நாம் எப்பொழுதும் கலந்து தியானம் செய்ய வேண்டும், உரையாட வேண்டும், அவர்களை சொல்றதை கேட்க வேண்டும். இதன் மூலமாக ஆக்ஞா சக்கரம் என்பது எப்பொழுதும் அந்த ஆக்டிவேஷன்ல இருக்கும். இதற்காகத்தான் பத்ரிஜி சஜ்ஜன சாங்கத்தியம் என்பது வேண்டும் என்று சொன்னார்கள். நமக்கு கொடுத்திருக்கிற 3 ரத்தினங்கள் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். தியானம் நமக்கு நாம் செய்வது, சாத்தியாயம் என்பது பல அனுபவங்களை குறுகிய காலத்தில் நாம் பெறுவது. ஒரு நபர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்றால் அவர் ஒரு வாழ்க்கை முழுக்க தியாகம் செஞ்சு வாழ்க்கைக்கு அந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்கலாம். ஆனால் அதை நாம் ஒரு 3 மணி நேரத்திலேயோ ஒரு 3 நாட்களிலேயோ அந்த அனுபவத்தை முழுசா நாம பெற முடியும். அதுக்காக நம் வாழ்க்கையை அங்க அர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகத்தினுடைய லாபம் இதுதான். அதன் மூலமாக நமக்கு நிறைய ஞானம் என்பது வரும். இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் சத்தியம் தெரிந்த ஜனங்களின் நாம் கலந்திருப்பதின் மூலம் நமக்கு நிறைய ஞானமும் வரும். அதனால் 3ஆம் கண் எழுச்சியும் பெறும். குருமார்கள் சமூகத்தில் நாம் தியானம் செய்ய வேண்டும். அனைவருக்கும் தியானத்தை கற்பிப்பது, தியானத்தை செய்யுமாறு தூண்டுவிப்பது, அவர்கள் தியானம் செய்ய வரப்ப நாமும் அங்க கூட இருப்பது, இவை அனைத்தும் ஆக்ஞா சக்கரம் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும். இங்க எனக்கு பத்ரிஜியும் ஞாபகம் வராரு. இந்த யூரோப் டீம்ல இருக்கிற இவங்க நீங்க எல்லாருமே ஞாபகத்துக்கு வரீங்க. எல்லாருக்கும் இந்த தியானத்தை கற்பிப்பது, அந்த தியானம் செய்வதற்கு ஒரு நல்ல இசையை போடுறது. நீங்க அன்றாட அந்த ஒரே பாட்டு தான், நோட்டிலோனி மௌனம் மனசுலோனி தியானம், அது போட்டாலும் எத்தனை நாட்கள் கேட்டால் அது சலிப்பே வராது. அந்த பாட்டு கேட்ட உடனே அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓ இந்த பாட்டு வருது, நம்ம தியானம் செய்யணும். அதுவும் இந்த பாட்டு கேட்கும் போது அந்த தியானம் என்பது ரொம்ப இன்டென்சிவா இருக்கும் சொல்லி நமக்குள்ளேயே ஒரு உணர்வு என்பது தோன்றுகிறது. சோ நீங்க செய்யற இந்த சேவை என்பது இது ஆக்ஞா சக்கரத்துக்கு சம்பந்தப்பட்டது. நீங்க எப்பொழுதும் கேட்பீங்கல்ல, நாம எந்த சக்கரத்துல இருக்கிறோம் எப்படி நமக்கு தெரியும்னு. இதை வச்சு ஒவ்வொருத்தரும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஒவ்வொரு யோசனையிலும், ஒவ்வொரு வாக்கிலும், ஒவ்வொரு பணியிலும் கருணை என்பது இருக்க வேண்டும். அனைவரையும் மன்னித்து அவர்களை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அந்த ஆலிங்கனம் செய்து கொள்கிறோமோ அவர்கிட்ட இருந்து நமக்கும், நம் கிட்ட இருந்து அவர்களுக்கும் இந்த எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் என்பது பூரணமாக நடக்கும். சோ இந்த சக்கரம் எப்பொழுது தூய்மையாகவும் சக்திமையாகவும் இருக்கிறதோ அப்பொழுது நாம ஆன்மபரமாகவும் சைத்தன்ய ரீதியாகவும் நல்ல விரிந்து இருக்கிறோம் என்பது அர்த்தம். சோ இது இண்டிகோ ப்ளூ கலர்ல இருக்கும், அனந்தமான தத்துவத்தை கொண்டிருக்கும். இதற்கு உண்டான கடவுள்கள் மகாலட்சுமி, காட்சாயணி. சப்த ரிஷிகளில் பாரத்வாஜ மகர்ஷி. இப்ப வெஸ்டர்ன் மாஸ்டர்ஸ் சொல்லணும்னா இலேரியஸ், ஜீசஸ், ஆர்கேஞ்சல் ரஃபேல். கிரகத்தில் சந்திர கிரகத்தை இது ஒருங்கிணைந்து இருக்கும். கிளான்ஸ்ல எண்டோக்ரைன், இந்த கிளான்ஸ் அனைத்தையும் இருக்கும். இது 2 இதழ் கொண்ட தாமரை பூவாக இருக்கும். 6வது சரீரமான விஸ்வமய கோஷத்துடன்
இது ஒருங்கிணைந்து இருக்கும். அப்புறம் மாஸ்டர்ஸ், எப்பொழுதுமே நாம சொல்லிக்கொண்டே இருக்கணும். எனக்கு ஒரு விஷயம் வியப்பாக இருக்கு. நீங்க தியானம் செய்யறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோட் சொல்றீங்க, அது கரெக்டா இந்த சக்கரத்துக்கு சம்பந்தப்பட்டு சரியாக இருக்குது. இன்னைக்கு கூட அருந்ததி மேடம் சொன்னாங்க, எப்பொழுதும் இந்த மாதிரி நினைத்து கொண்டு இருங்கள்னு. ஆக்னா சக்கரத்தில் இருக்கும் போது கூட நாம எனக்கு நல்ல ஆன்ம ஞானம் இருக்கிறது, என் வாழ்க்கை அனுபவங்களை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன், சித்தர்கள் இருந்தும் பரம குருமார்கள் இருந்தும் அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் எப்பொழுதும் என்னுடைய மனதோடும் என் அந்தரங்க ஞானத்தோடும் நான் சேர்ந்து இருக்கிறேன், என்னுடைய ஆஹ் அந்தரங்க வாணி, அதாவது நமக்கு என்ன கேட்கிறதோ எதை பார்க்கிறதோ அதை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன், இந்த விஸ்வத்தில் இருக்கும் இந்த ஞானத்தோடு நான் ஒருங்கிணைந்து இருக்கிறேன், என் வாழ்க்கை என்பது எந்த முயற்சி இல்லாமல் ஆனந்தமாக போய்க்கொண்டு இருக்கிறது, என் கடந்த காலத்தில் இருந்து நான் எத்தனையோ கற்றுக்கொண்டேன், என் கடந்த காலத்தில் கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும், கசப்பான விஷயங்கள் இருந்தாலும், கசப்பான விஷயங்களுக்கு காரணமான நபர்கள் இருந்தாலும், அனைவரையும் நான் மன்னித்து விடுகிறேன், என் ஆன்மாவை நான் பூரணமாக விசுவசிக்கிறேன், என் ஞானத்தையும் என் ஞானத்தையும் என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்ததையும், உன் சுவாசமே உன்னுடைய குரு என்று சொன்னதும் அனைத்தையும் நான் நம்புகிறேன், நான் இந்த மாதிரி தான் இருக்கிறேன் என்று நமக்கு நாம எப்பொழுதும் அந்த ஆட்டோ சஜஷன்ஸ் என்பது நாம கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த ஆட்டோ சஜஷன்ஸ் எப்போ நாம கொடுத்து கொண்டு இருக்கிறோமோ அப்பொழுது நாம எம்மாதிரியாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அம்மாதிரியாக நாம இருக்கவும் முடியும், அம்மாதிரியாக இருப்பதற்கு வேண்டிய சூழ்நிலைகள் கூட நமக்கு தானாகவே அமையும். இப்போ உதாரணத்துக்கு இந்த தளத்தை எடுத்துக்கோங்க, இவங்க 4:30 இருந்து 5 மணிக்கு இந்தியன் டைம் இவங்க தியானத்தை வைக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி கூட்டு தியானம் இவங்களோட சேர்ந்து செய்யறதுக்கு எனக்கு எல்லாமே ஆசையா இருக்கு. ஆனா அப்பதான் பசங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, இல்ல ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூட்டிட்டு வரணும். இப்போ ஸ்கூல்ல இருந்து வந்த பசங்க ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, என்னால தியானம் செய்யவே முடியலன்னு சொல்லி ஒரு சின்ன சிறிய சிறிய காரணத்துக்காக தியானம் செய்ய முடியல நினைச்சுக்கிட்டு இருந்தா செய்யவே முடியாது. அவங்க கலாட்டா பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பலமாக மனசுல நினைக்கணும், இந்த 4:30 to 5 இந்த தளத்துக்கு நான் வரணும், தியானம் செய்யணும்னு நீங்க ஆத்மார்த்தமா அந்த கோரிக்கைய நீங்க வைக்கும் போது தானாகவே அந்த சூழ்நிலைகள் மலரும். ஒன்று அவங்க சீக்கிரமா ஸ்கூல்ல இருந்து வந்துடலாம், இல்ல ஸ்கூல்ல இருந்து வரத்துக்கு முன்னாடி நீங்க தியானத்தில் அமரலாம். ஐயோ பாட்டி தியானம் செய்யறாங்க, நாம கலாட்டா செய்யாம அமைதியா இருக்கணும் சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வு தோன்றி அவங்க கலாட்டா பண்ணாமல் இருக்கலாம், நமக்கு தியானத்துக்கு ஏற்றவாறு அந்த சூழ்நிலையை உருவாக்கி தரலாம். நாம இது எல்லாம் எதுவும் பார்க்காம நம்பாம முடியலேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த நெகட்டிவ் ஃபீலிங், அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் நமக்கு நெகட்டிவ் சூழ்நிலைகள் தான் தரும். வாட் எவர், இது வீடு தான், வீட்டுல என்ன எல்லாரும் இருப்பாங்க, வீடு என்ன பசங்க இருப்பாங்க, பசங்க கலாட்டா பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, என்ன இருந்தாலும் நான் தியானம் செய்யணும், இதுக்கு ஏற்றவாறு என்னுடைய சூழ்நிலைகள் மாறணும்னு ஒரு கோரிக்கை, ஒரு சிந்தனை அந்த விஸ்வத்திற்கு நாம கொடுத்தா அது விஸ்வம் பார்த்துக்கும். ஆனா நாம அதை நம்புறது இல்லையே, வீடுன்னா இப்படித்தானே இருக்கும். ஒரு அம்மா கேட்டாங்களா பத்ரிஜியா, சார் வீட்டுல எனக்கு தியானம் செய்யவே முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுல எனக்கு அமைதியே இல்ல, பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க, என்ன சார் செய்யட்டும்னு. பத்ரிஜி என்ன சொன்னாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கடைசியில் சொல்றேன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லட்டுமா? ஆர்வமா இருக்கா? ஒண்ணும் இல்ல, வீட்டை இடிச்சிடுங்க, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுங்கன்னு சொன்னார். சிம்பிள் சொல்யூஷன். இதெல்லாமா ஒரு குரு கிட்ட போய் கேட்கறது? அவர்கிட்ட கேட்கணும்னா எந்த மாதிரி கேள்விகள் இருக்கணும், எந்த மாதிரி ஒரு ஞானத்தை நம்ம பெறணும்? இது எல்லாமே நம்ம கையில இருக்கு. அப்கோர்ஸ் அந்த அம்மாவுக்கு நம்ம கையில இதெல்லாம் இருக்குன்னு தெரியாம ஒரு ஆதங்கத்தோடு கேட்டாங்க. பட் பத்ரிஜி போன்ற குருமார்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க, அவர் சொன்னதில் தவறு கிடையாது. நான் மத்தவங்களுக்கு அவங்க என்ன கேட்டாங்க, இவர் என்ன சொன்னாரு, தியானம் நமக்கு செய்ய முடியல, வீட்டுல சேட்டை பண்றாங்கன்னு அவங்களெல்லாம் கொண்டுடுவ முடியும், இந்த மாதிரியா சொல்லுவாங்கன்னு மத்தவங்களுக்கு கேட்கலாம். பட்
இந்த மாதிரி பல பேர் வந்து கேட்டு தொல்லை கொடுக்க கூடாது என்பதற்காக அவர் அப்படி கடுமையா பேசுவாரு. பட் அது உண்மையும் கூட. அது நம் கையில் இருக்கு. நாம் கோரினால், நாம் பலமாக நினைத்தால் அனைத்தும் நமக்கு வந்து சேரும். ஆனா அது எந்த விதமான வருமா, நான் கேட்டேனே, இது தருவாங்களா என்ற ஒரு அவநம்பிக்கை இருக்காது. எப்பொழுது நம்ம கேட்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய சக்கரங்கள் ஆகட்டும், மாற ஆகட்டும், எப்பொழுது அது ஒழுகிறதோ அந்த ஒளியை பார்த்துதான் அவங்க வராங்க. நம்ம மூஞ்சியோ, நம்ம ட்ரெஸ்ஸையோ, நாம இருக்கிற நாட்டையோ, இல்ல நம்மளுடைய பொசிஷனை பார்த்து மாஸ்டர்ஸ் வரமாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. முதல்ல ஆத்மார்த்தமான நம்மளுடைய கோரிக்கை, அந்த கோரிக்கையில் இருக்கும் அந்த பலம், அந்த வலுவான ஒரு கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து செய்வார்கள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.